நேற்று வந்தவன்லாம் முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, இப்போது இருக்கின்ற துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் சொல்கிறார். நேற்று தான்ப்பா திமுக கட்சிக்குள்ளேயே நீ வந்திருக்க, சரி வந்த உடனே உன்னை வந்து இளைஞரணி செயலாளராக மாற்றினேன், வந்த உடனே வந்து உன்னை எம்எல்ஏ ஆக்குனேன், வந்தவுடன் உன்னை வந்து அமைச்சராக்குனேன், வந்தவுடன் வந்து உன்னை துணை முதலமைச்சராகிட்டேன், கடைசியில் என் பதவிக்கே நீ போட்டி போடுறிய. 2008 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தார்? ஓகே ஷூட்டிங் வந்திருப்பாரு. இப்ப யாரு நேத்து அரசியலுக்கு வந்தா? பட்டனை கழட்ட சொல்றது, கம்மலை கழட்ட சொல்றது, மூக்குத்தியை கழட்ட சொல்றது, சட்டையை கழட்ட சொல்றது, இதெல்லாம் கேவலமா இல்லையா? தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவாங்களா? உங்களால் எழுத முடியுமா? ஏன் மக்களுக்கு டிமிக்கி கொடுக்குறீங்க? அதனால தான் இந்த கட்சியை நாங்கள் டிமிக்கி கட்சின்றோம். ஐயா காமராஜர் அவர்களை விமர்சிக்காத கூட்டமா சொல்லுங்க? ஐயா பெரியார் அவர்களை விமர்சிக்காத கூட்டமா? இல்லை ஐயா எம்ஜிஆர் அவர்களை விமர்சிக்காத கூட்டமா? ஏங்க மெரினால 5 பேர் இறந்து போனாங்களே, அதை குறித்து ஏன் பேச மாட்டேன்றீங்க? தென் தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் குறித்து முதலமைச்சர் அவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க மாட்டார். ஆனால் திருநெல்வேலி இருட்டு கடைக்கே சென்று அல்வா சாப்பிடுவார். அரசு பணத்தை கொள்ளையடிப்பதற்காக கட்சி ஆரம்பிப்பாங்க. இப்போ ஐயா அவர்கள் அதற்காக கட்சி ஆரம்பிச்சாரு. நம்ம தலைவர் வெளில போனால் எங்கள் கட்சி நிகழ்ச்சி ஏதாவது நடந்துச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்களே, அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இது போன்று அவதூறாக வைத்தறிச்சல்ல பேசுறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர் இன்னைக்கு உட்காந்து தந்தை பெரியார் வாழ்கன்னு பேசுறான். தந்தை பெரியாரை பற்றி பாடல் உள்ள வச்சதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிய வந்தது. அதை பண்ணது திமுக தானே. ஏங்க நான் மாதிரி ஏதாவது சொல்லிட போறாங்க. நான் சமூக நீதினு வாய்க்கிலேயே பேசுகிற திமுகவினுடைய அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்கா? டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நிகழ்கால அரசியல் பேச இருப்பவர் தவக கட்சியின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலாமணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். சார், சமீபத்தில் ஒரு ரீசெண்டாக ஒரு சிஎம் சொல்லியிருக்காரு, அதாவது நேற்று பிறந்தவன் நேத்தி கட்சி ஆரம்பித்தவன்லாம் டைரெக்டாக முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு தவேக்காவை தான் சொல்கிறாரா? இல்லை, நீங்கள் தாவேக்காவை சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? அது வந்து அவருடைய பையனை சொல்கிறாரு. நேற்று வந்தவன்லாம் முதலமைச்சராகணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, இப்போது இருக்கின்ற துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் அவர் சொல்கிறார். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் முதல்வர் போட்டி வந்துருச்சாங்க, புரியுதுங்களா? அவருக்கு ஆதரவான எம்எல்ஏக்களை வந்து குறிஞ்சி இல்லத்தில் துணை முதலமைச்சர் சந்திப்பதும், அவர்களுக்கு ஆதரவானவர்களுக்கு வந்து எம்எல்ஏ சீட்டு வேணும் என்று சண்டை போடக்கூடிய சூழல் எல்லாம் அந்த கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கும் விதமாகத்தான் நேற்று அரசியலுக்கு வந்தவன்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறான் என்று தன்னுடைய மகனுக்காக அவர் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். தமிழக வெற்றிக் கழகமும் எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் தளபதி அவர்களும் நேற்று வந்தவர்கள் கிடையாது, நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் நாங்கள் கிடையாது. 2008 மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எங்கள் தலைவர் அவர்கள் முன்னெடுத்தாங்க. இலங்கையில் கொத்தாக நம் தாய் தமிழ் உறவுகள் அங்கு சிங்கள இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்ட போது அந்த செயலை கண்டித்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்தவர் எங்கள் தலைவர் அவர்கள். தன்னுடைய ரசிகர் மன்றத்தை திரட்டி ஒரு நாள் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்தார். அங்கு நடப்பது இனப்படுகொலை, தமிழருக்கு எதிராக நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு போர், அது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று போராடினார். எப்போ? 2008. அப்போ எங்கள் தலைவருக்கு 34 வயசு. 2011 அதே ரசிகர் மன்றத்தை திரட்டி, அதே மக்கள் மன்றத்தை திரட்டி, தோழர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நாகப்பட்டினத்தில். சிங்கள இராணுவத்தால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுறாங்க, இந்த செயலை கண்டித்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாரு. அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர் பேசுகிறார், இதே சம்பவம் தொடர்ந்து நீடித்தால் உலக வரைபடத்தில் இலங்கை என்கின்ற ஒரு நாடே இல்லாமல் போயிடும்னு எங்கள் தலைவர் பேசியிருக்கிறார். 2011 எங்கள் தலைவருக்கு வயசு அப்போ 37. அதே 2011 டெல்லியில் சென்று அண்ணா ஹசாரே அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஊழல் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று அண்ணா ஹசாரே அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கின்ற பொழுது அந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டார் எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள். கலந்து கொண்டு பேசுகிறார், இந்தியா முழுமைக்கும் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நம்ம உருவாக்கணும், அதற்கு நானும் துணை நிற்கிறேன், நானும் ஆதரவு கொடுக்கிறேன் என்று எங்கள் தலைவர் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் நேற்று வந்தவங்களா? 2008 எங்கே இருக்கு? அப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் யாருக்கு செய்தி சொல்லியிருக்கிறாரு? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு செய்தி சொல்லியிருக்கிறாரு. நேற்று தான்ப்பா திமுக கட்சிக்குள்ளேயே நீ வந்திருக்க, சரி வந்த உடனே உன்னை வந்து இளைஞரணி செயலாளராக மாற்றினேன், வந்த உடனே வந்து உன்னை எம்எல்ஏ ஆக்குனேன், வந்தவுடன் உன்னை வந்து அமைச்சராக்குனேன், வந்தவுடன் வந்து உன்னை துணை முதலமைச்சராகிட்டேன், கடைசியில் என் பதவிக்கே நீ போட்டி போடுறிய, வந்த உடனே முதலமைச்சராகணும்னு ஆசைப்பட்டா எப்படிப்பா அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு ஒரு செய்தியை
மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். சொன்ன விஷயத்தை அப்படியே மடைமாட்டிட்டீங்களே. மடைமாற்றம் கிடையாது, அதுதாங்க உண்மை. 2008 எங்க தலைவர் போராட்ட களத்தில் இருந்தாருங்க, மக்கள் களத்தில் இருந்தாருங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தார் சொல்லுங்க? 2008 உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தார்? ஓகே ஷூட்டிங்ல இருந்திருப்பாரு. இப்ப யாரு நேத்து அரசியலுக்கு வந்தா? எங்க தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் நேத்து அரசியலுக்கு வந்தாங்களா, இல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேத்து அரசியலுக்கு வந்தாரா? அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க, நேத்து வந்தவர்கள் எல்லாம், நேற்று கட்சி ஆரம்பித்தவர்கள் எல்லாம் முதலமைச்சராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றால் அவருடைய பையனை தான் சொல்றாரு. அவசரப்படாதப்பா, நான்லாம் 50 வருஷம் உழைத்து இந்த முதலமைச்சர் பதவிக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. அதே தான் அவரும் சொல்றாரு, இத்தனை வருஷங்கள் உழைச்சி நாங்க முதலமைச்சர் பதவிக்கு அதை தான் நாங்களும் சொல்றோம். 2 வருஷம் கட்சி ஆரம்பிச்ச உடனே டைரக்டா சிஎம் போஸ்ட் தான். 2008 இருந்து போராட்ட களத்துல இருக்குங்க, கட்சி ஆரம்பிக்கப்பட்டு இருங்க. தன் பின்னாடி திரண்ட ரசிகர்களை வெறும் ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் இந்த சமூகத்தின் மீது பற்றுள்ளவராக அவர் மாத்தினாரு. ரசிகர் மன்றத்தை நட்பணி இயக்கமாக மாத்தினாரு, நட்பணி இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாத்துறாரு. அந்த மக்கள் இயக்கம் தான் பரிணாமம் அடைஞ்சு இன்று தமிழக வெற்றி கழகமாக அரசியல் கட்சியாக இருக்குது. 30 ஆண்டுகளாக மக்களுக்காக பணி செய்யக்கூடிய தோழர்களை அவர் உருவாக்கி வச்சிட்டாரு. 30 வருஷமா பொது வாழ்க்கையில தான் எங்க தலைவரும் இருக்கிறாரு. எங்க தலைவரை பின்பற்றக்கூடிய தோழர்களும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். மக்களோடு மக்களாக மக்களின் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கிறோம். ஸ்டெர்லைட் நச்சு ஆலை கூடாது என்று மக்கள் போராடிய போது அவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு 13 பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்து போன ஒவ்வொருடைய குடும்பத்திற்கும் எங்கள் தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் நேரடியாக சென்று சந்தித்து ஆறுதல் படுத்தி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 லட்சம் ரூபாய் எங்கள் தலைவர் அவர்கள் பணம் கொடுத்துட்டு வந்தார், ஆறுதல் படுத்தினார். நீட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த தங்கை அனிதாவினுடைய வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை பார்த்து, அவங்க அண்ணன்களை பார்த்து, உங்கள் வீட்டினுடைய ஒரு மூத்த மகனாக நான் என்றும் துணை நிற்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, உங்களுக்கு என்ன உதவினா நான் செய்கிறேன்னு எங்கள் தலைவர் போயிட்டு ஆறுதல் படுத்தினார். ஆறுதல் படுத்தியது மட்டுமல்லாமல் இன்று வரை போராடி கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். நீட் நுழைவுத் தேர்வு கூடாது, நீட் என்பது சமூக நீதிக்கு எதிரானது, நீட் என்பது பாமர மக்களுக்கு எதிரானது, நீட் நுழைவுத் தேர்வு வேண்டாம் என்று சொல்றாரா இல்லையா? 2 நாளைக்கு முன்னாடி நீட் எக்ஸாம் ஃபுல்லா. ஆமாங்க, மிக வன்மையாக அந்த செயல்பாட்டை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோங்க, கண்டித்து கொண்டு தாங்க இருக்கிறோம். ஒரு நுழைவுத் தேர்வு எழுதுவதற்காக மாணவர்கள் போறாங்க. அந்த மாணவர்களை நாங்கள் பரிசோதிக்கிறோம் என்கின்ற முறையில மிக கீழ்த்தரமான அயோக்கியத்தரமான மனித உரிமை மீறல்கள் அங்க நடந்ததுங்க. தாலியை கூட எடுக்க சொல்லியிருக்காங்க. மனித உரிமை மீறல் நான் தான் சொல்றேனே, பட்டனை கழட்ட சொல்றது, கம்மலை கழட்ட சொல்றது, மூக்குத்தியை கழட்ட சொல்றது, சட்டையை கழட்ட சொல்றது, இதெல்லாம் கேவலமா இல்லையா, அநாகரிகமா இல்லையா? இப்படி ஒரு நுழைவுத் தேர்வு நடத்தணுமா? இதை தான் நம்ம கூடாதுன்னு நம்ம சொல்றோம். தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, நீட் தேர்வு புனிதமானதுதான், அந்த புனிதத்தை இங்க உள்ள நான் என்ன சொல்றேன், நடத்தும் அதிகாரிகள் தான் கெடுக்கிறாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதி மருத்துவரானாங்களா? தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நீட் நுழைவுத் தேர்வு எழுதுவாங்களா? உங்களால் எழுத முடியுமா? இப்போ ஏழை எளிய பாமர மாணவர்கள் எப்படி மருத்துவராக முடியும்? நீங்கள் இது போன்ற ஒரு நுழைவுத் தேர்வை கொண்டு வந்து அது அந்த நுழைவுத் தேர்வுக்கு அந்த தேர்வு எழுத போகக்கூடிய அந்த அறைக்கு அவ்வளோ நெருக்கடிங்க. இதெல்லாம் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால இந்த நீட்டு கூடாது என்று எங்கள் தலைவர் அவர்கள் இன்று வரை போராடிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்கிறாரு. இந்த நீட்டை கொண்டு வந்தது யாருங்க? முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ள திமுக தானே கொண்டு வந்தது. நீங்கள் தானே தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? தேர்தல் பரப்புரையில் நீங்கள் என்ன சொன்னீங்க? நாங்கள் ஆட்சி அமைத்தால் நீட் நுழைவுத் தேர்வே இருக்காது, அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எங்களிடம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? எங்க அந்த ரகசியம்? 4 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க, 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எங்க நீட்டுக்கான அந்த நீட்டு ஒழிப்புக்கான ரகசியம் எங்க? ஆட்சி அமைத்தோட முதல் கையெழுத்து நீட்டு ஒழிப்பு கையெழுத்து தான் நீங்க சொன்னீங்க. எங்க? அப்ப எதற்கு மக்களை நீங்க ஏமாத்துறீங்க? பொய்யான வாக்குறுதிகள் ஏன் சொல்றீங்க? ஏன் மக்களுக்கு டிமிக்கி கொடுக்குறீங்க? அதனாலதான் இந்த கட்சி நாங்க டிமிக்கி கட்சின்றோம். அதுக்காக எல்லா ட்ரையும் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்குன்னா, பிரச்சார நேரங்கள்ல தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் முயற்சி செய்வோம், நாங்கள் சட்ட ரீதியாக முயற்சி செய்வோம், தீர்மானங்கள் நிறைவேற்றுவோம், இதெல்லாம் பண்ணி நாங்கள் நீட் தேர்வை ஒழிப்போம், எனவே எங்களுக்கு ஓட்டு போடுங்க நீங்கள் கேட்டிருக்கணும். நீங்கள் எப்படி கேட்டீங்க? ஆட்சி அமைத்தவுடன் முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு, ஆட்சி வந்தவுடன் நீட்டே இருக்காது, உடனே ரத்து செய்திருவோம், நீட்டை எப்படி ஒழிக்கணும்னு எங்களுக்கு தெரியுங்க, அதை எங்கள் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்துப்பாரு அப்படின்னு பொன்முடி அவர்கள் சொல்கிறாரு. ஆனால் நேற்று பொன்முடி அவர்களுடைய பேரம் வைத்து நீட் நுழைவுத் தேர்வு எழுதிட்டு வர்றாரு. அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க? அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு இழிச்சவாயர்களா? இப்போ இது போன்ற ஒரு செயலை திமுக செய்து கொண்டிருக்குங்க. சமீபத்தில் பனையூர் அலுவலகத்துக்கு வர வச்சு உதவி பண்ணதே விமர்சனம் பண்ணாங்க. விமர்சிப்பவர்கள் விமர்சித்து கொண்டு தாங்க இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் பார்த்தா இங்கே அரசியல் பணி செய்ய முடியாது. ஐயா காமராஜர் அவர்களை விமர்சிக்காத கூட்டமா சொல்லுங்க? ஐயா பெரியார் அவர்களை விமர்சிக்காத கூட்டமா? இல்லை ஐயா எம்ஜிஆர் அவர்களை விமர்சிக்காத கூட்டமா? நம்ம என்ன நல்லது பண்ணாலும் விமர்சிக்க தான் செய்வாங்க. அதுக்கு எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லிட்டார், உங்களுடைய இடத்துக்கே நான் உதவி செய்யணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் நான் வந்தேன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு கூட்டம் வரும், முறையாக எல்லோருக்குமான உதவிகள் போய் சேராது,
அதனால தான் உங்களை இங்கே வர சொல்லியிருக்கிறேன், அதுக்கு நான் மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 300 பேருக்கு அவர் உதவி செய்தார், டிபி சத்திரம் பகுதியை சார்ந்த மக்களுக்கு. இப்போ டிபி சத்திரம் பகுதிக்கு எங்கள் தலைவர் வந்திருந்தாருன்னா என்ன இருக்கும்? பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருப்பாங்க எங்கள் தலைவரை பார்க்க. மறுபடியும் கூடியிருப்பாங்க. அப்போ அந்த 300 பேருக்கு முறையான உதவிகள் போய் சேர்ந்துருக்குமா? சூழல் ஒன்று இருக்குல்ல. இந்த கூட்டத்தை பயன்படுத்தி கொண்டு எங்கள் கட்சிக்கு எதிராக, எங்கள் தலைவருக்கு எதிராக அசம்பாவிதங்கள் நடக்கும், பேரை கெடுக்கணுன்றதுக்காக ஏதாவது ஒரு சூழ்ச்சி வேலையில் ஈடுபடுவாங்க. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்குல்ல, ஒரு தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்குல்ல. கட்சி அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆமாங்க, அதை முறைப்படுத்தக்கூடிய வேலைகள் தாங்க நடந்துகிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லையுமே. பெருந்திரளான கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது, எந்த அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் எப்படி வந்து ஒரு கூட்டத்தை நடத்தி முடிப்பது என்று பல வேலைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல. இப்போ விக்கிரவாண்டி வீசாலையே ஆக்கிரமிக்க வகையில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடந்துச்சு, 12 லட்சம் மக்கள் வந்தாங்க. ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டதா? ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டதா? பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? ஏங்க மெரினால 5 பேர் இறந்து போனாங்களே, அதை குறித்து ஏன் பேச மாட்டேன்றீங்க? அரசு நடத்தின ஒரு நிகழ்வுல அது குறித்தும் பேசுங்க சார். நீங்க வேற ஏதாவது பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டதா? இப்ப தலைவர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு போனாங்க, பெரும் கூட்டம் வந்தது. மதுரைக்கு போனாங்க, பெரும் கூட்டம் வந்தது. அங்க ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு, ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, யாருக்காவது பாதிப்பு ஏற்பட்டதா? ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. சில தோழர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில அசம்பாவித செயலில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குது. அதையெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அதற்காக தான் எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கை வெளியிடுறாங்க, ஒழுங்கு நடவடிக்கை குழுவை உருவாக்கியிருக்கிறாங்க. மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் பத்திரிகையாளரை சந்திச்சார், வண்டியை பின்தொடர்ந்து வராதிங்க, வேன் மேலே குதிக்காதீங்க, மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாதீங்க அப்படின்ற அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. அதையும் எங்கள் தோழர்கள் கட்டுக்கோப்பாக கேட்டுக்கொண்டு தான் நாங்கள் இருக்கிறோம். சில இடங்களில் நடக்கக்கூடிய தவறுகளையும் நாங்கள் வந்து உணர்ந்து அதையும் மாற்றிக்கொண்டு தானே நம்ம வரோம், புரியுதுங்களா? அதனால் எல்லா வேலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து நேற்று வந்தவர்கள் கிடையாது, மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு 30 ஆண்டு கால அனுபவம் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் தன்னியல்பாக குடும்பமாக எங்களை ஏன் அரவணைக்கிறார்கள்? எதற்கு எங்கள் தலைவரின் மீது இவ்வளோ அன்புள்ளத்தோடு இருக்கிறாங்கன்னா, மக்களோடு இருக்கிறோம். மக்களோடு இருப்பதால் தான் இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு. அவர் வந்து வெறும் நடிகர் என்பதற்காகலாம் கூடலை. நடிகர் என்பதற்காக கூட்டம் கூடுகிறது என்றால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார்? உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு எப்படி தெரியும்? நடிப்பு மூலியமா தான். அவர் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர், ஒரு தயாரிப்பாளர், படம் நடிச்சிருக்கிறாரு அப்படின்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு தெரியும். தயாரிப்பாளர் சார், உங்களை வச்சு தான் முதல் படம் எடுத்தார். தான் சொல்கிறேன், சினிமாக்காரராக தானே உங்களுக்கு தெரியும். அரசியல்வாதியாக உங்களுக்கு தெரியாதுல்ல. அவர் இப்போ வரைக்கும் அரசியல்வாதி கிடையாது. இப்போ வரைக்கும் அவர் நடிகராக தான் நடித்து கொண்டு துணை முதல்வர் அரசியல் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். அப்பாவும் சரி பையனும் சரி ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க, வீடியோ ஷூட் எடுப்பாங்க. மாநிலத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. 1000 நாட்களுக்கு மேலாக பரந்தூரில் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. மேல்பாதியில் மக்கள் வந்து எங்களை கோயிலுக்கு உள்ளே விடுங்கன்னு தலித் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. தென் தமிழகத்தில் சாதிய வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் குறித்து முதலமைச்சர் அவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டார், அந்த பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்க மாட்டார். ஆனால் திருநெல்வேலி இருட்டு கடைக்கே சென்று அல்வா சாப்பிடுவார். ஏதாவது ஒரு படம் பார்த்து அதற்கு உட்காந்து ரிவ்யூ உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பார். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கும், சினிமா பார்க்கறதுக்கு நேரம் இருக்கும், ஃபோட்டோ ஷூட் எடுப்பதற்கு நேரம் இருக்கும், வீடியோ ஷூட் எடுப்பதற்கு நேரம் இருக்கும். ஆனால் விவசாயிகளை பார்ப்பதற்கோ, மாணவர்களை பார்ப்பதற்கோ, தலித் மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கோ முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நேரம் இருக்காது. அதனால தான் இது வந்து ஒரு டிமிக்கி ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம், ஏமாற்றக்கூடிய ஆட்சின்னு நம்ம சொல்கிறோம். நாங்கள் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா? ஆட்சியும் அதிகாரமும் யார்த்தங்க இருக்கு? அப்போ அவங்க தானங்க பண்ணணும் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது அவங்க தானங்க. ஒரு சில குறைகள் இருக்கும், ஆனா மக்கள் பணியில வராங்க. ஒரு சில குறைகளா? 4-5 ஆண்டுகளாக குறைகள் தாங்க நடந்துகிட்டு இருக்கு. வாக்குறுதிகள் என்னங்க நிறைவேற்றினீங்க நீங்க? ஏதாவது ஒரு வாக்குறுதிகளை நாங்க சொன்ன உடனே நிறைவேற்றிட்டோம்னு ஏதாவது ஒரு 10 வாக்குறுதிகள் சொல்லுங்க. அன்பில் மகன் சட்டமன்றத்தில் 32 வாக்குறுதிகள் 22 கிட்டத்தட்ட எங்க நிறைவேற்றிட்டீங்க? நம்ம கேட்கிறோமே, எங்க நிறைவேற்றிட்டீங்க? 2 மாதத்திற்கு ஒரு முறை மின் கணக்கீடு முறையை மாதம் ஒரு முறை மாற்றுவோம் என்று சொன்னார்களா இல்லையா ஆட்சி அமைத்தவுடன்? மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்காங்க. மகளிர் உரிமை மகளிர் உரிமை தொகை எப்படி சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில? அனைத்து பெண்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் சொன்னாங்க. அனைத்து பெண்களுக்குமா கொடுத்தாங்க? தகுதி வாய்ந்த மாத்திட்டாங்க. அப்புறம் எதுக்கு நீங்க பொய் சொல்றீங்க? எதுக்கு ஏமாத்துறீங்க? மாணவர்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்றோம்னு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை மாணவர்களுடைய கல்வி கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. படிப்படியாக மதுக்கடைகளை இழுத்து மூடுறேன்னு சொன்னீங்களே, எத்தனை மதுக்கடைகளை நீங்க இழுத்து மூடி இருக்கீங்க சொல்லுங்க. மக்கள் எல்லாம் வந்து நமக்கு அடிமைகள் மாதிரி, யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்ற அந்த ஒரு மமதை இருக்குல்ல, அந்த ஒரு இருமாப்பு இருக்கிற, அதை வீழ்த்த வேண்டிய கடமை தமிழக வெற்றி கழகத்திற்கு எப்படி இருக்கிறதோ அதே போன்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்கு. அதை உணர்ந்து தான் எங்கள் தலைவர் அவர்கள் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்கின்ற அடிப்படையில் ஒரு மாற்று சக்தியாக, ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக, முதன்மை சக்தியாக எங்கள் தலைவர் அவர்கள் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்.
சும்மா வரல. அவர் வந்து தன்னுடைய திரைத்துறையில வந்து நீர்த்து போயெல்லாம் அவர் வரல. உச்சத்துல இருக்கிறார். நம்பர் 1 அவர் தான் தமிழ் சினிமால. 250 கோடிக்கு மேல அவர் சம்பளம் கேட்டா கொடுப்பதற்கு தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறாங்க. இன்னும் 20 ஆண்டுகள் அவர் வந்து நம்பர் 1 அவர் தான். அவரால் சிறப்பான முறையில் படம் நடிக்க முடியும். 5000 கோடிக்கு மேல வந்து தன்னுடைய வருமானத்தை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு யாருக்காக வர்றாரு? தமிழ்நாட்டு மக்களுக்காக வர்றாரு. இதுதானே பழக்கரப்பை விமர்சிச்சிருக்காரு. 200 கோடி 300 கோடி சம்பளத்தை விட்டு வரத பெருசா சொல்றாங்க. அவர் அடுத்து அரசு கஜனாவே கை வைக்கலான்னு இருக்காரு அப்படின்னு விமர்சிச்சு பேசியிருக்காரு. இது வந்து ஒரு அறிவிலித்தனமான ஒரு பேச்சாக தான் நான் பார்க்குறேன். அவர் வயதில் ரொம்ப ஒரு மூத்தவர், அரசியல் அனுபவம் இருக்கு. அப்படி பார்க்கக்கூடாதுங்க. இப்போ ஒருத்தர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா வந்து அரசு பணத்தை கொள்ளையடிப்பதற்காக கட்சி ஆரம்பிப்பாங்க. இப்போ ஐயா அவர்கள் அதற்காக கட்சி ஆரம்பிச்சாரு. அது தவறானது இல்லை. அது வந்து காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு 10 பேர் கூட கூடல. நம்ம தலைவர் வெளில போனால் எங்கள் கட்சி நிகழ்ச்சி ஏதாவது நடந்துச்சுன்னா லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்களே, அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் இது போன்று அவதூறாக வைத்தறிச்சல்ல பேசுறாங்க. அவருக்கு முன்னாடி அதிமுக, திமுக, மக்கள் நீதி மையம் பல கட்சிகளை பயணிச்சவர். அவர் பல கட்சியில் பயணித்தவர் தான். அடுத்து எந்த கட்சியில் இருக்க போறாரு நமக்கு தெரியல. அதனால அவர் பேசுவதெல்லாம் நாங்கள் ஒரு பொருட்டாகவும் ஒரு பெருசாகவும் நாங்கள் எடுத்துக்கல. எங்களுடைய பயணம் என்பது ஒரு மகத்துவமான ஒரு பயணம். அரசியல் என்பது வியாபாரம் கிடையாது. அரசியல் என்பது தொழில் கிடையாது. இன்னொரு தொழில் கிடையாது. அரசியல் என்பது ஒரு தூய்மையான மக்கள் பணி. அரசியல் என்பது ஒரு சமூக பணி. அந்த சமூக பணியை செய்வதற்காக எங்கள் தலைவர் அவர்கள் என்னுடைய திரைத்துறை பயணத்தையே நான் முடித்துக் கொள்கிறேன், இதுக்கப்புறம் நான் படமே நடிக்கல, இனி முழுக்க நான் மக்கள் பணி தான் செய்ய போறேன் என்கின்ற மிக உயர்ந்த ஒரு தியாக உணர்வோடு வராரு. இப்போ தியாக உணர்வோடு வரக்கூடியவரை நீங்கள் வந்து மேடையில் ஆபாச பேச்சாளர்களை வைத்து நீங்கள் விமர்சிக்கும் போது மக்கள் எல்லாரும் எங்கள் பக்கம் திரும்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு எதிராக திரும்பிடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் கொண்டாடுறாங்க, மக்கள் வரவேற்கிறாங்க. 1 கோடியை தாண்டி உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. அரசியல் அனுபவம், அரசியல் ஆர்வம் இல்லாதவர்கள் கூட நாங்களும் அரசியலுக்கு வரோம் என்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அரசியல் பணி செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை எங்கள் தளபதி அவர்கள் தூண்டியிருக்கிறாங்க. லட்சக்கணக்கான இளைஞர்களை பக்குவப்படுத்தி அரசியல் மயப்படுத்துறாரு. தந்தை பெரியார் அவர்களை, அண்ணல் அம்பேத்கர் அவர்களை, ஐயா காமராஜர் அவர்களை, அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களை, அஞ்சலை அம்மாள் அவர்களை வந்து படிக்க வச்சிருக்கிறாரு. இந்த மண்ணுக்காக மக்களுக்காக போராடிய தலைவர்களை லட்சக்கணக்கான இளைஞர்களிடம் கடத்திருக்கிறாரு. அவர்கள் செய்த தியாகங்களை படிக்க வச்சிருக்கிறாரு. இது போன்ற ஆக்கப்பூர்வமான ஒரு செயலில் எங்கள் தலைவர் அவர்கள் ஈடுபட்டிருக்காரு. திமுக எத்தனை இளைஞர்களுக்கு நீங்கள் பெரியாரை கடத்திருக்கீங்க? எத்தனை இளைஞர்களுக்கு நீங்கள் அண்ணல் அம்பேத்கரை கடத்திருக்கீங்க? எத்தனை இளைஞர்களுக்கு நீங்கள் அண்ணாவை கடத்திருக்கீங்க? எங்கள் தலைவர் கடத்திருக்கிறாருங்க. லட்சக்கணக்கான இளைஞர் இன்னைக்கு உட்காந்து தந்தை பெரியார் வாழ்கன்னு பேசுகிறான். தந்தை பெரியாரை பற்றி பாடநூலில் வச்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தெரிய வந்தது. அதை பண்ணது திமுக தானே. ஏங்க நான் வேறு ஏதாவது சொல்லிட போகிறேங்க. நான் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? பெரியார் சிலையை உடைக்கிறாங்க, பெரியார் சிலை மீது காவி சாயம் பூசுகிறாங்க. உங்க ஆட்சியில் தானே பண்றாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கு கைது செய்யப்பட்டு தான் இருப்பாங்க. எங்க கைது செஞ்சாங்க? எங்கேயும் கைதுலாம் செய்யலைங்க. வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்த தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு நீங்க கடத்திருக்கீங்கன்னு தான் கேள்வி. பெரியாரை எத்தனை பேர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க? அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எத்தனை பேர் கொண்டு போய் சேர்த்திருக்கிறீங்க? எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய சிலை இருக்கு. திமுக இருக்கா? சமூக நீதினு வாய்க்கிலேயே பேசுற திமுகவினுடைய அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை இருக்கா? கலைஞருக்கும் அண்ணாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்புறம் சமூக நீதின்றீங்க, சமத்துவன்றீங்க. வெற்று வார்த்தையில் தாங்க இருக்கும், செயல் வடிவத்தில் இருக்காது. செயல் வடிவத்தில் நாங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் திமுக எங்களை பார்த்து பயப்படுவதற்கு காரணம் என்னன்னா, அரசியல் என்பது சொல் என்பதை விட செயலாக மாற்றி கொண்டிருக்கிறாங்க. அதனால மக்கள் எங்களை நம்புறாங்க. கருத்து கணிப்பு எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கு. ஏன் பாசிட்டிவாக இருக்குது? மக்கள் வந்து திமுக வேணாம், அதிமுக வேண்டாம், ஒரு மாற்று தலைமை வேண்டும், ஒரு புதுமையான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் என்று மக்களே விரும்புகிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் அவ்வளோ கூட்டம், மதுரை விமான நிலையத்தில் பல்லாயிரக்கணக்கான கூட்டம் ஒரு செய்தியை வந்து திமுகவுக்கு சொல்லுது. உங்கள் ஆட்சி சரியில்லை, ஊழல் நிறைந்த ஆட்சியாக இருக்குது, மன்னர் ஆட்சியாக இருக்குது, வாரிசு அரசியலாக இருக்குது, உங்களுடைய ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களாக எங்களுக்கு பிடிக்கல, அதனால வந்து தமிழக வெற்றி கழகத்தை நாங்கள் ஆளுங்கட்சியாக கொண்டு வர போகிறோம், அதனால் நாங்கள் அவர் பின்னாடி அணிதிரண்டு இருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை அந்த பெரும் கூட்டம் திமுகவுக்கு உணர்த்துது, ஆளுங்கட்சிக்கு உணர்த்துது. அதனால தான் அவ்வளோ பெரிய கூட்டம் கூடுறாங்க. சும்மா எல்லாருக்கும் கூடிட மாட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் கூட தான் கோயம்புத்தூருக்கு போனாரு, எங்களுக்கு போட்டியாக ரோட் ஷோ நடத்தினாரு. எதேச்சியெல்லாம் நடக்கலைங்க, திட்டமிட்டு நடத்தப்பட்டதாங்க. கூட்டம் வந்துதா? யாராவது மதித்தார்களா? சீண்டி பார்த்தார்களா? கண்டுக்கவே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஔவையாருடைய ஒரு வரிகள் தான் நமக்கு ஞாபகம் வருது. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்தாடினாட் போலுமே கல்லாதான் கற்ற கவி அப்படின்ற ஒரு வரிகள். புரியுதுங்களா? அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தன்னை வந்து ஒரு தளபதியாக நினைத்து கொண்டு நம்ம போனாலும் இதே போல ஒரு கூட்டம் வரும் அப்படின்ற அடிப்படையில் போட்டி போட்டு போறாரு. எங்க தலைவர் வெற்றி தலைவர் அவர்கள் வந்து சுயம்பாக உருவாகி வந்த ஒரு தலைவர்.
மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரெக்கமெண்டேஷன்ல உருவாகி வந்த ஒரு தலைவர். அப்பாவுடைய ரெக்கமெண்டேஷன்ல வராரு அரசியலுக்கு. திமுகவினர் அதான் சொல்றாங்க, சினிமாவில் ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் தான் விஜய் சார் வந்தாருன்னு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் எங்க தலைவரை மட்டும்தான் அறிமுகப்படுத்தினாரா சினிமால? பல்வேறு இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் வந்திருக்காங்க. ஆனா இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினை மட்டும்தானே அறிமுகப்படுத்திருக்கீங்க, வேற யாரையுமே அறிமுகப்படுத்தலையே. இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தீங்க. ஏன் துணை முதலமைச்சரை வேற யாராவது ஒருத்தரை கொண்டு வந்திருக்கலாம்ல? விளையாட்டுத்துறை அமைச்சரை வேற யாராவது ஒருத்தரை கொண்டு வந்திருக்கலாம்ல? ஏன் இவரை கொண்டு வரீங்க? எல்லாமே ஒரே ஆளை வச்சு தானே நீங்க பண்றீங்க. இப்போ எஸ்ஏசி அவர்கள் வந்து இவரை மட்டும்தாங்க அறிமுகப்படுத்தினார், வேற யாருமே தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தலை அப்படின்னா நம்ம சொல்லலாம். சார் முதல் 5 படங்கள் எஸ்ஏசி வந்தவர்கள் விஜய் வச்சு தான் இயக்குனார். ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவரை மட்டும்தான் அவர் அறிமுகப்படுத்தினார், வேற யாரையுமே அவர் அறிமுகப்படுத்தலை அப்படின்னா நம்ம சொல்லலாம். எங்க தளபதி போல பல நடிகர்களை அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாருன்னு நான் சொல்றேன். திரு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் போன்று எத்தனை உதயநிதி ஸ்டாலினை உருவாக்கி வச்சிருக்கிறாரு, எத்தனை துணை முதலமைச்சரை நியமிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வந்த உடனே வந்து சீட்டு கொடுத்து எம்எல்ஏவாக வெற்றி பெற வச்சிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, அதை சொல்லுங்க. நம்ம சொல்றோம் சினிமா என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. சினிமா என்பது தொழில், அரசியல் என்பது தொண்டு. தொழிலுக்கும் தொண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மக்களுடைய வரிப்பணத்தை மக்களுக்கு செயல் திட்டம் மூலமாக செய்யக்கூடிய ஒரு மிக உயர்ந்த பொறுப்புணர்வு தான் அரசியல். அதை வந்து ஒரு குடும்ப சொத்தாக யார் மாற்றி வச்சிருக்கா? எஸ்ஏசி அவர்கள் வந்து அரசியலை குடும்ப சொத்தா மாற்றி வச்சிருக்காரா, இல்லை திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்ப சொத்தா மாற்றி வச்சிருக்கிறாரா? அவங்க தங்கைக்கு முக்கிய பொறுப்பு நாடாளுமன்ற உறுப்பினர், அவங்க பையனுக்கு முக்கிய பொறுப்பு துணை முதலமைச்சர். எல்லாமே குடும்பத்துல இருந்தாங்க வரீங்க. குடும்பமா அரசியல் பண்றோம் தானே சொல்றாங்க. குடும்பமா ஒவ்வொரு திமுக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அரசியல் பண்ணணுங்க. ஒரே குடும்பத்துல இருந்து அரசியல் பண்ணக்கூடாது. இதுதான் சர்வதிகாரன்றோம், இதுதான் பாசிசன்றோம், இதுதான் அடக்குமுறைன்னு சொல்றோம், இதுதான் மக்கள் விரோத செயல் நம்ம சொல்றோம். அதை திமுக செய்து கொண்டிருக்கு நம்ம சொல்றோம். மேல தலைவர் செஞ்சாருன்னா அதே போன்று ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க தான் செய்வாங்க. இதை ஊடக செந்தில் வந்து நேர்காணல கேட்கிறாரு ஒரு தடவை தொடர் நேரநிலையில, விஜய் சாரோட பையன் அரசியல் வரமாட்டான்னு எழுதி கொடுப்பாங்களா? வரமாட்டாருங்க. நான் சொல்றேங்க, அவங்களால எழுதி கொடுக்க முடியுமா? இன்ப நிதி அரசியலுக்கு வரமாட்டாருன்னு எழுதி கொடுக்க முடியுமா? எழுதி கொடுக்க மாட்டாங்க. அதான் ஏற்கனவே கலெக்டரே நிற்க வச்சாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில். அமைச்சரே வந்து கையெடுத்து கும்பிட்டாரு. அந்த அளவுக்கு இவங்க அடுத்த கட்ட தலைவரையும் உருவாக்கிட்டாங்க. உதயநிதியிலிருந்து இன்பநிதி வரைக்கும் போயிட்டாங்க. இன்பநிதி பாசறையே உருவாக்கினாங்க. அவங்களால எழுதி கொடுக்க முடியுமா இன்பநிதி அரசியலுக்கு வரமாட்டாருங்க அப்படின்னு எழுதி கொடுக்க முடியுமா? அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே அவர் வந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் கொத்தடிமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு செந்தில் அவர்களால் சொல்ல முடியுமா? அப்படியே இன்பநிதி வந்தாலும் அவருக்கு என்னுடைய வாயை நான் வாடகைக்கு விட மாட்டேன் என்று செந்தில் வேலால் சொல்ல முடியுமா? நாங்கள் சொல்றோம் எங்க தளபதியினுடைய பையன் அரசியலுக்கு வரமாட்டார், எழுதி கூட தரோம். அவர்களால் எழுதி தர முடியுமா? அப்போ ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க பிரதர். புரட்சி என்பது தானாக உருவாகாது. புரட்சி நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்கணும். அப்படி சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் எங்கள் தளபதியினுடைய பின்னால் வந்து சேர்ந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று மிகப்பெரிய பணிகள் நடந்து கொண்டிருக்கு. வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. மிகப்பெரிய கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் நடைபெற போகுது. தமிழ்நாடு முழுவதும் தளபதி அவர்கள் வந்து சுற்றுப்பயணம் போக போகிறாங்க, மக்களை சந்திக்க போகிறாங்க, மக்களுடைய பிரச்சனைகளை கேட்க போகிறாங்க. பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் மிக தெளிவான அரசியல் பயணத்தை நோக்கி எங்களுடைய வேலைகள் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அவர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்காம எங்களுடைய வேலையை மட்டும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். சார் ஒரு பெரிய முயற்சி கையில் எடுத்திருக்கீங்க. 2026 உங்கள் எண்ணங்கள் எல்லாரும் நிறைவேற இறைவனை வேண்டுகிறேன். இதுவரை நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்ச உங்களுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.